அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறோம். கிருபை சமாதானம் நம் அனைவரோடும் கூட தங்கியிருப்பதாக. இந்த நாள் நம்முடைய தமிழகத்திற்கு மிக முக்கியமான ஒரு நாள். நம்முடைய மாநிலத்தை ஆட்சி செய்ய போகின்ற தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள். ஆகவே இந்த நாளிலே இந்த ஜனநாயக கடமையின் மூலமாக நம்முடைய ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தை, நம்முடைய நோக்கம் சரியானதாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவருடைய பார்வையிலே உண்மையாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் தமக்கு பிரியமான மக்களை நம்மை ஆட்சி செய்வதற்கென்று நிச்சயமாகவே சரியாக தெரிந்து கொள்வார். இந்த தேர்தல் நேரங்களிலே அநேக யுக்திகளை ஒவ்வொரு கட்சியினர் அல்லது அரசியல் தலைவர்கள் கையாளுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை நாம் நமக்குள்ளாக தீர்மானிக்க முடியும். ஒன்று, நம்முடைய மனசாட்சி எதை செய்ய விரும்புகிறது, அல்லது நாம் எதை செய்வதற்கு மனசாட்சி நம்மை தூண்டுகிறது. மனம் என்று சொன்னால் பணத்திற்கு அப்பாற்பட்டு, ஒருவேளை நம்முடைய விருப்பத்திற்கு அப்பாற்பட்டு, அநேகருடைய யோசனைக்கு அப்பாற்பட்டு, என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயத்திலே வருகின்ற விருப்பம், அதன் அடிப்படையில் நாம் செய்ய வேண்டிய கடமை இந்த ஓட்டு போட வேண்டிய கடமை. ஆகவே இந்த ஓட்டை பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ அல்லது நம்முடைய சுய விருப்பத்திற்காகவோ அல்லது லாபத்திற்காகவோ நாம் அதை விற்றுவிடாதபடிக்கு, அல்லது மனசாட்சியை விற்றுவிடாதபடிக்கு, மனசாட்சிக்கு பயந்து நாம் இந்த கடமையை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு கிருபை தர வேண்டும். என்றால் பரிதானம் ஞானியினுடைய கண்களை குருடாக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய இருதயம் குருடாகி விடாதபடிக்கு, நம்முடைய கண்கள் இருள் அடைந்து விடாதபடிக்கு, நாம் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமையை, கடமையை உண்மையாய் நிறைவேற்ற நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய இருதயத்தில் ஆண்டவர் என்ன செய்ய சொல்ல விரும்புகிறாரோ அதை செய்வோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் தமக்கு பிரியமானபடி தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்து தாம் விரும்புகின்ற நபர்களை நம்முடைய சட்ட மன்றங்களினுடைய அந்த தொகுதிகளை, அந்த பகுதிகளை நிர்வகிக்கவும், மாநிலத்தை நிர்வாகம் செய்வதற்கான தலைவர்களை தேர்ந்தெடுக்கிற காரியத்திலேயும் ஆண்டவர் தம்முடைய பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்றுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.